எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இறைவி படம். இறைவி படம் அப்படின்னா இறைவி படத்தை எடுத்து ரிவ்யூ பண்ண போகலாம் போல இருக்கே அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு ஓடிடாதீங்க. இந்த வீடியோவும் பாஸும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு ஊருக்குள்ளே 1000 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் கார்த்திக் சுப்புராஜ் இருக்காங்களா, அவருக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து பேன் பண்ணியிருக்காங்க. என்னடா பேன் அப்படின்னு உள்ளே குதிச்சு பார்த்தா, அவர் இந்த படத்தில் ப்ரொடியூசரை பற்றி தப்பாக காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ப்ரொடியூசர் கவுன்சிலில் மட்டும் இல்லை, டைரக்டர் கவுன்சில்லையும் ஒரு பேன் விதிக்கணும். ஏன்னா இந்த படத்தோட பார்த்திங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா தான் ஹீரோ. அவர் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய டைரக்டர். அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆக முடியாது. அதனால் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ரீல்லேருந்து கடைசி ரீல் வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருப்பார். இப்போ இவங்க என்ன சொல்லலாம்னா, ஒரு டைரக்டரை, ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் குடியாரனாக காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் யூனியன் பிரச்சனை பண்ணலாம். அடுத்தது, இந்த படத்தில் பூஜா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படின்னா, லவ் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருவார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இப்போ மகளிர் அணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உள்ளே வரலாம். உள்ளே வந்து ஒரு கல்யாணமான, அதுவும் கணவனை இழந்த விதவையான பெண்ணை நீங்கள் தப்பாக காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ணலாம். இப்படி மைக்ரோஸ்கோப் போட்டு ஒவ்வொரு படமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போலாம் பார்த்தோம்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம படமே எடுக்க முடியாது. அப்போ யார் தான் படம் எடுக்கலாம்னா, விக்ரமன் சாரும் விசு சாரும் மட்டும்தான் படம் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க படத்தில் மட்டும்தான் எல்லோரும் நல்லவங்களா இருப்பாங்க. சப்போஸ் கெட்டவங்களும் இருப்பாங்க, ஆனால் அவங்க கடைசியாக திருந்திடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஹிஸ்ட்ரியில் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நடந்திருக்கு. கோடம்பாக்கம்னு ஒரு படம். அந்த படத்தும் கோடம்பாக்கத்துக்கு நிறைய பேர் தெரியாது. அந்த படத்தில் இது மாதிரி தான் டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் கொஞ்சம் பிரச்சனையாகும். அதனால் வந்து படம் ஒன் டே கழிச்சு ரிலீஸ் ஆகும். அதனால் ஹீரோவோட அம்மா வந்து இறந்துருவாங்க. அப்புறம் படம் ஒரு வழியாக முடியும். அப்போ யாரும் பிரச்சனை பண்ணல. எப்படி நீங்கள் இந்த மாதிரி டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை சொல்லி காட்டலாம் அப்படின்னு யாரும் குதிக்கல. அடுத்து வெள்ளித்திரைன்னு ஒரு படம். அந்த படத்தை வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அந்த படத்தில் வேறு ஒரு கதையை திருடி அவரே ஆக்டரு அப்படின்னு சொல்லி படம் ஹிட் ஆகி அப்புறம் ஒரு பழைய முடியும். அப்போ யாரும் பிரச்சனை பண்ணல. எப்படி ஒரு ஆக்டரை வந்து நீங்கள் திருடம், அதுவும் கதை திருடனா நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு யாரும் குதிக்கல. சரி, இந்த படம் வந்து முடிஞ்சிச்சு. ப்ரிவ்யூ ஷோ கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நிறைய ப்ரொடியூசர் படம் பார்த்துருப்பாங்க. ஏன் அப்போலாம் தோணலையா, இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் தப்பாக காட்டியிருக்காங்கன்னு தோணலையா என்ன? அது ஒரு கொஷின். இப்போ வழக்கமாக படம் ரிலீஸ் ஆகும்போது மற்றவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த விஸ்வரூபம் படத்தில் பிரச்சனை பண்ணாங்க, துப்பாக்கிக்கு பிரச்சனை பண்ணாங்க, ஏன் நம்ம பிச்சைக்காரன் படத்துக்கும் பிரச்சனை பண்ணாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ மற்றவங்களாம் பிரச்சனை பண்ணும்போது ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படத்தை படமாக பாருங்கள், அது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், அது ஒரு ஆர்ட்டு, இப்படிலாம் பிரச்சனை பண்ணிங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பாதிக்கப்படுவான் அப்படி இப்படின்னு பக்கம் பக்கமாக டேலாக்லாம் சொல்லுவாங்க, பேட்டிலாம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது என்ன நியாயம்னு தெரியல. அடுத்தது செகண்டு, இந்த படத்தோட ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மிஸ்டர் ஞானவேல் ராஜா இருக்கா பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னாரு. இப்போ இதுக்கு முன்னாடி கொம்பன் படம் ரிலீஸ் வந்தது. அப்போ பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு வந்து அவர் அழுதார். இந்த படத்தை ஜாதி பிரச்சனையை பார்க்குறாங்க, இது ஒரு நல்ல படம், ஏன் வந்து படத்தை படம் மாதிரி பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. ஆனால் இந்த படத்துக்கு என்னடானா இப்படி மாற்றி பேசுகிறாரு. அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக தெரிஞ்சுது, ஆனால் இப்போ வந்து அப்படி தெரியலையா என்ன, ஏன் அப்படி மாற்றி பேசுறீங்கன்னு தெரில. இந்த மாதிரி பல கொஸ்டின் எங்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இல்லை ஹூ ஆர் த நாட்ஸ் ஆஃப் த இடியட் ஆஃப் ஸ்டூபிட், இந்த வீடியோ நீ ஏன்டா போடுற அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.